மஞ்சள் நிற சூரியனை போல உதித்து இருக்கும் அழகான பெண்களுக்கு உங்கள் மகாவின் புத்தம் புதிய இனிய காலை வணக்கம். A beautiful woman pleases the eyes. A good woman pleases the heart. One is a jewel and another one is a treasure. அப்படின்னு நம்மளுடைய மாவீரன் நெப்போலியன் சொல்லி இருக்கிறாருங்க. அது கரெக்ட் தான். பிகாஸ் என்ன ஒரு அழகான பெண்ணு நம்ம கண்ணுக்கு அழகு தருவா. இதே நல்ல மனசுள்ள பெண்ணு நம்ம மனசுக்கு மகிழ்ச்சி தருவாங்க. அதனாலதான் நாம என்னைக்குமே அழகாவும் நல்ல மனசு உள்ளவங்களாவும் இருக்கிறதுனாலதான் நம்மளையும் சரி நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சரி எப்பொழுதுமே நாம சந்தோஷமா தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம டெய்லி எழுந்திருக்கும் போது கண்ணாடிய பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதமான அருமையான என்னாலேயே நம்ப முடியாத ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே எழுந்துருங்களேன். அன்னைக்கு டேல த எண்ட் ஆஃப் த டே நீங்க பார்க்கும்பொழுது கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கோங்க. தினம் தினம் நாம புது புது விஷயங்களை ஏதாவது கத்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் வயசாகாது, நம்ம மூளைக்கும் வயசே ஆகாதுங்க. இத பாருங்களேன், இத நான் சொல்லல, நம்மளுடைய நியூராலஜிஸ்ட் டாக்டர்ஸ் தாங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வயசானா வரக்கூடிய ஞாபக மறதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வரவே வராதுங்க. இந்த மாதிரி நாம தினம் தினம் ஏதாச்சும் புதுசா கத்துக்கிட்டு இருந்தாக்கா நாமளும் என்னைக்குமே இளமையா இருப்போங்க. நம்மளோட மூளையும் இளமையா தான் இருக்கும். அதனாலதான் நம்மள நாம எப்பொழுதுமே பிஸியா வச்சுக்கணுங்க. பட் நாட் இன் டென்ஷன். டென்ஷனா வச்சுக்கவே கூடாது. ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு என்னைக்குமே எவர் ஸ்வீட் 16ஆவே இருப்போமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எப்படி ஒரு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு டெம்பரரி டாட்டூ போட போறோன்றத பார்க்கலாம். பெரியவங்க தான் டாட்டூனா ரொம்ப கிரேசியா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பட் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப டாட்டூ பண்ணிக்க கிரேசியா தான் இருக்காங்கங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாடலா வந்திருக்க ஆதர்ஷினிக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எப்படி பெரியவங்களுக்கு நம்ம பெர்மனன்ட் டாட்டூ போடுறோமோ அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம டெம்பரரி டாட்டூ போட்டுக்கலாங்க. பிகாஸ் இதெல்லாம் அவங்களுக்கு பெயின் கிடையாது. எப்படி டாட்டூ ஸ்டிக்கரா அவங்க ஸ்டிக் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் அவங்க ஸ்டிக்கரா நிறைய ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு இல்லையா மார்க்கெட்ல, அதை அவங்க போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு கன் ஸ்ப்ரேல லேட்டஸ்டா வந்திருக்குங்க. அதனால ரொம்ப ஹைஜீனா இருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. பட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அக்யூரேட்டா ரொம்ப பெர்ஃபெக்டா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டிசைன் வருங்க. அப்படியே இது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இந்த டெம்பரரி டிசைன்ஸ் இருக்கும். எப்படியோ நமக்கு பாருங்க ட்ரையர் அண்ட் எரர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைன்ஸை நாம போட்டுக்கிட்டு எவ்ரி வீக் ஒரு நியூ டிசைன்ஸ் எல்லாம் நாம போட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா பாருங்க, குழந்தைங்கன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அவங்களோட பர்த்டே, அந்த மாதிரி பார்ட்டி அப்படின்னா கூட அவங்க இப்பெல்லாம் சலூனுக்கு போய் அழகா அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு மெஹந்தி போட்டுக்கிட்டு நெயில் ஆர்ட் பண்ணிக்கிட்டு, ஏன் இப்போ இந்த மாதிரி டெம்பரவரியா கன் ஸ்ப்ரேலியே நிறைய அவங்களுக்கு பிடிச்ச அந்த டாட்டூ டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்கங்க. அதுவும் பாருங்க, இன்னைக்கு ஆதர்ஷினி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ட்வீட்டி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ட் ஒரு குட்டி ஃபிஷ்ஷும் வேணும், டால்பின் ஃபிஷ் மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிக்குதோ அந்த டிசைனை அவங்களுக்கு கையில அவங்க எந்த இடத்துல கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இல்லையா? இதுல பாருங்களேன், நிறைய சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிக்கி மோஸ், டொனால்டு அண்ட் ட்வீட்டி அந்த மாதிரி பாருங்க, உங்களுக்கு ட்ரேகான், அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், அயர்ன் மேன், ஏன் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி பல டிசைன்ஸ் இருக்கு.
அதெல்லாம் லைக் பண்ணி அவங்க அந்த மாதிரி வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாமே அவங்க போட்டு ரொம்ப அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கங்க. அதை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு பெட் டாக் அவங்க வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி அந்த கையில பார்த்து பார்த்து அவங்க ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த பேடை நம்ம ரிமூவ் பண்ண உடனே அவங்க கேட்ட டிசைன் அழகா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுல பாருங்க, ஒரு கையில ட்வீட்டியும் இன்னொரு கையில டொனால்ட் டக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப பாருங்க, இந்த டிசைன்ஸ் அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ யூனிக்கா என்ன அழகா இருக்கு பாருங்களேன். என்ன நேயர்களே, இந்த குழந்தைக்கு டெம்பரவரி கன் ஷாட் டாட்டூ போட்டதை பார்த்து எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிபடி கேன் லேர்ன் திஸ் ஆர்ட் ஆஃப் பியூட்டிங்க. ஆக்சுவலி பாருங்க, நம்மள நிறைய பேர் பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும் இல்லையா லைஃப்ல. ஒருத்தர் நினைப்பாங்க நான் கிளியோபட்ரா மாதிரி அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தர் என்ன நினைப்பாங்க, ஐஸ்வர்யா ராய் மாதிரி ரொம்ப அழகா நான் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஷானாஸ் ஹுசைன் மாதிரி நான் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பாங்க. இவ்வளவு ஏங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன மாதிரி மகா மேடம் மாதிரி உங்களை மாதிரியே நான் வரணும், நீங்க தான் என்னுடைய ரோல் மாடல், நீங்க தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கங்க. கண்டிப்பா எல்லாராலையும் வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. அந்த சக்சஸ் அப்படிங்கிற வெற்றி கொடிய நாட்ட முடியும். பாருங்களேன், நிறைய பேர் பாருங்க ப்ராப்பர் லேர்னிங் கோர்ஸ் அப்படின்னு போய் அவங்க வாழ்க்கையில ஃபிளரிஷ் ஆவாங்க. இதே சில பேர் பாருங்களேன், ஒருத்தர்கிட்ட நிறைய அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் யாராவது பண்றத பார்த்தே அவங்க கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிப்பாங்க. ஆனா சில பேர் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு அசிஸ்டண்டா இருந்து ஒரு செலூன்ல ஒர்க் பண்ணி அவங்க அதை கத்துக்கிட்டு எக்ஸ்பர்டைஸ்ட் ஆயிடுவாங்க. பட் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தா, எந்த மாதிரி அவங்க கத்துக்கிட்டாலும் அவங்களுடைய நோக்கம் அவங்க அதை ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பியூட்டி லெவல்ல பெரிய ஆளா ஆகணும் அப்படிங்கிற அந்த கோலை அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. இதே மாதிரி தாங்க கடவுளை அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்களேன். நம்ம கடவுளை எந்த மதத்துல இருந்தோ அடையலாம், கடவுளை எந்த ரூபத்துல இருந்தோ நாம அடையலாங்க. லைக் உங்களுக்கு இஸ்லாமிக்கா இருந்தாலும் சரி, அண்ட் ஹிந்துவிசமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் சரி, கடைசியா நம்மளுடைய நோக்கம் கடவுளை வழிபடுறது தாங்க. சோ நம்மளோட குறிக்கோள், நம்மளோட கோல்
அதை மட்டுமே அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணா மாத்திரமே இருக்கணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் என்னைக்குமே க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டு அதுல கியூக்கம்பர் ஜூஸும் வாட்டர்மெலான் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்ல ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கங்களேன். 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு உங்க ஃபேஸ வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. உங்களோட ஸ்கின் என்னைக்குமே க்ளோயிங்காவே இருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல சந்திப்போம். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஒன்று, அதாவது கண்டினியூஸ் லோவர் அப்டாமினல் பெயின், அதாவது கிரானிக் பெல்விக் பெயின் என்ற பிரச்சனை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். இப்போ இந்த பெயின்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட் டு டயக்னோஸ், அதாவது என்ன ரீசன்னால இவங்க பெயின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இது ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராப்ளம். ஏன்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும், நிறைய கண்டிஷன்ஸ்னால லோவர் அப்டாமினல் பெயின் வரும். ஸோ என்ன ரீசன்னால இவங்களுக்கு பெயின் இருக்குது அண்ட் அதை எப்படி ட்ரீட் பண்ணுன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ பெயின்ன்றது ஒரு சிம்டம் தான், அதாவது பல ரீசன்ஸ் இருக்கும் அந்த பெயினுக்காக. ஸோ பெயின்னு ஒரு டயக்னோசிஸ் கிடையாது, ஏதோ ரீசன்னால பெயின் இருக்கு. ஸோ என்ன ரீசன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிவியர் பெயின், அதாவது டே டு டே லைஃப் எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு கண்டினியூஸா பெயின் ரொம்ப மாசம் ரொம்ப வாரம், அதாவது 3 to 6 months மேல கண்டினியூஸா லோவர் அப்டாமினல் பெயின் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் பேரு நம்ம கிரானிக் பெல்விக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெயின்னால சில சமயம் ப்ரொலாங் சஃபரிங் இருக்கும், ஃபேமிலி லைஃப் மேரிட்டல் லைஃப் எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு சில சமயம் அது எஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்த பெயின்ன்றது ஜென்ஸை கம்பேர் பண்ணால் லேடிஸில் மோர் காமன். ஆல்மோஸ்ட் 1 in 6 லேடிஸ், எஸ்பெஷலி இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் 26 to 40 years ஏஜ் குரூப்பில் இந்த பெயின்ன்ற பிரச்சனை ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ பெயினுக்கு ரீசன்ஸ் இந்த கர்ப்பை சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸ் இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸ் கூட இருக்கலாம். அதாவது பெல்விஸ், அதாவது அடிவயரில் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸ் தவிர மற்ற ஆர்கன்ஸ், அதாவது யூரினரி ட்ராக்ட், யூரின் பிளாடர், குடல், அப்புறம் நரம்பு, மசில்ஸ், போன்ஸ், இந்த பிரச்சனைலாம் கூட நம்ம பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் கண்டினியூஸ் லோவர் அப்டாமினல் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கன்னு பார்த்தா எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ஒரு பிரச்சனை காமனாக பெயின் காஸ் பண்ணும். எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது என்னன்னா, அந்த யூட்ரஸோட லைனிங் கர்ப்பப்பைக்கு வெளியே ஓவரிஸ் கிட்ட இல்லை டியூப்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை பேர் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பெயின், அடிவயரில் கனமாக இருக்குது, கண்டினியூஸாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பீரியட் டைமில் கொஞ்சம் அதிகமாக ஆயிடும். அண்ட் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் அடினோமயோசிஸ்னு ஒரு ப்ராப்ளமும். அடினோமயோசிஸில் ப்ளீடிங் யூட்ரஸோட மசில்ஸ் அதற்குள்ளேயே ப்ளீடிங் இருக்கும் போது அந்த யூட்ரஸ் கொஞ்சம் வீங்கிட்டு எவ்ரி டைம் பீரியட்ஸ் வரும்போது பெயின் இருக்கும். ரொம்ப நாள் அடினோமயோசிஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா பெயின் கண்டினியூஸாக கான்ஸ்டன்ட்டாக கூட இருக்கும். த்ரூ அவுட் த மந்த் பீரியட்ஸ் இருக்கோ இல்லையோ கண்டினியூஸாக பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காமனாக நம்ம யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இந்த 2 பிரச்சனைகளும் கிரானிக் பெயினோட நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் ஓவரியில் ஏதாவது நீர்க்கட்டி இருந்தது, நீர்க்கட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தது, பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸ் மேலே ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னா அதனால பெயின் இருக்கும். யூட்ரஸில் டியூப்ஸில் இன்ஃபெக்ஷன், அதாவது ஹைட்ரோசால்பிங்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை இல்லை, அந்த கருக்குழா வீங்கிட்டு தண்ணி கோத்துட்டு இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் பேர் ஹைட்ரோசால்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோசால்பிங்ஸ் இருக்கும் போது பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், யூட்ரஸ் டியூப்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளேம்டாக வீங்கிட்டு இருந்துச்சுன்னா அதனால கூட லோ கிரேட் ஃபீவர், லோ கிரேட் பெயின், ரொம்ப வாரம் ரொம்ப மாதம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பெல்விக் கன்ஜெஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது அந்த கீழே இருக்க வெயின்ஸ் எல்லாம் வீங்கி ரத்த ஓட்டம் அதிகமாக ஆச்சுன்னா பெயின், கண்டினியூஸ் லோ கிரேட் பெயின் த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த வீக் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வேறு யூட்ரஸ் பிரச்சனைங்க ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சுன்னா இதனால கூட பெயின் இருக்கும். ஃபைப்ராய்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸ் மேலே ப்ரெஷர் இருக்குன்னா அதனால கூட பெயின் இருக்கலாம். இல்லை கர்ப்பையோட லைனிங் உள்ள பாலிப்புன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எவ்ரி மந்த் அந்த யூட்ரஸ் சுருங்கி ப்ளீடிங் பீரியட்ஸ் வரும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ரீசன் ஃபார் பெயின் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ப்ரோலாப்ஸ்னு ஒரு
பிரச்சனை. அதாவது அடி இறக்கம் இருக்கும்போது அந்த ஆஸ் த டே ப்ரொலாங் சாயங்காலம் ஆக ஆக அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் இழுக்கிறதுனால பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூட்ரஸ் சம்மந்த இந்த பிரச்சனைங்க தவிர மற்ற ஆர்கன்ஸில் இருக்க ப்ராப்ளம் இருந்தால் கூட லோவர் அப்டமன் பெயின் இருக்கும். யூரினரி ட்ராக்ட் அதாவது சிறுநீர் பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க என்ன பெயின் காஸ் பண்ணலான்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அதாவது கண்டினியூஸ் ரிப்பீட்டட் யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் இதனால பெயின் இருக்கும். பிளாடரில் இல்லை கிட்னியில் ஏதாவது ஸ்டோன் இருந்துச்சுன்னா இதனால பெயின் யூரினரி சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது இல்லாமல் பிளாடர் இன்ஃப்ளமேஷன் அதாவது இன்டர்ஸ்டிஷியல் சிஸ்டைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கு. யூரின் பேசேஜ் உள்ள அந்த லைனிங் பிளாடர் லைனிங் இன்ஃப்ளேம்டாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனில் வந்து பெயின் இருக்கும். ஸோ யூஸ்வலாக யூரினரி சிம்டம்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா யூரின் போகும்போது எரிச்சல் பர்னிங் அந்த மாதிரி பிரச்சனைங்க சொல்லுவாங்க. குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க என்ன பெயின் காஸ் பண்ணலாம்னா இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது சம்டைம்ஸ் மோஷனில் பிளட் இருக்கும், ஸோ பவல் சிம்டம்ஸ் இருக்கும். இல்லைன்னா இரிட்டபிள் பவல் டிசீஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது சாப்பிட்ட அப்புறம் ப்ளோட்டிங் அண்ட் ஆல்டர்னேட்டாக டயரியா கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அப்பெண்டிசைட்டிஸ் இருந்தால் கூட பெயின் லோவர் அப்டமன் பெயின் ஜென்ரலாக அடிவயிறில் வலிச்சுட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அடிஷன்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதாவது எனி சர்ஜரி வெதர் இட் இஸ் ஸ்டெரிலைசேஷனோ இல்லை சிசேரியன் ஆப்ரேஷனோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா அடிஷன்ஸ்னு ஸ்கார் டிஷ்யூ டெவலப் ஆகலாம் அடிவயிறில். ஸ்கார் டிஷ்யூன்றது ஒரு ஆர்கனுக்கும் இன்னொரு ஆர்கனுக்கும் நடுவில் டிஷ்யூ அண்ட் இது இழுக்கும் போது சில சமயம் பெயினாக ப்ரெசென்ட் பண்ணும். அப்டமன்ல வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தவிர பெயின் காஸ் பண்ற மற்ற ஆர்கன்ஸ் வந்து மசில்ஸ் போன்ஸ் இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட லோவர் அப்டமன் பெயினா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதாவது பேட் பாஸ்டர்ல ஹெர்னியாஸ்னால கூட பெயின் இருக்கும். இல்லை டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இல்லை போன் பிரச்சனை லோ பேக் பெயின் லோ போன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால கூட பெயின் வரும். நர்வ்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சு ஏதாவது சர்ஜரி கழிச்சு அந்த நரம்பு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதனால கூட பெயின் வரும். ஸோ பெயின்னு வரும்போது நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இதுல வந்து எது காரணம் எது எப்படி ட்ரீட் பண்றதுன்றதுக்கு சில சமயம் கைனகாலஜிஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் ரூல் அவுட் பண்ணியாச்சுன்னா யூரோ கைனகாலஜிஸ்ட் இல்லை கேஸ்ட்ரோ டாக்டரை இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்கும், ஆர்த்தோபெடிக் இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ பெயின் என்ன ரீசன்னால அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம டீட்டெயில்டு பெயின் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். அதாவது பெயின் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, பெயினை ஜாஸ்தி பண்ணுற சிம்டம்ஸ் என்ன, பெயினை குறைக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன. சில சமயம் வந்து இந்த பெல்விக் கன்ஜெஷன் சிண்ட்ரோமில் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஆஸ் த டே ப்ரோக்ரஸஸ் சாயங்காலம் வர வர கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தால் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மசில் பெயின் மசில் வீக்னஸ் இல்லை மசில் ப்ராப்ளம்னால வர பெயின் வந்து கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் பெயின் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ பெயின் வந்து யூரினரி அண்ட் பவல் சிம்டம்ஸ்க்கு எப்படி கனெக்டடாக இருக்குது, அதாவது யூரின் போகும்போது பெயின் இருக்கா, மோஷன் போகும்போது பெயின் இருக்கா, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கேட்கணும். அதே மாதிரி மூவ் பண்ணும்போது பெயின் ஜாஸ்தியாதா குறையுதா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஐடென்டிஃபை எந்த ஆர்கன்லேருந்து பெயின் ஆரிஜினேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ பெயின் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா இப்போ ஏதாவது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி எங்கேருந்து பெயின் ஆரிஜினேட் பண்ணுதுன்னு பார்க்கணும். எக்ஸாமினேஷன் பண்ணும்போது சில சமயம் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்ளமை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் சில டெஸ்ட் பண்ணணும், தட் இஸ் என்ன ரீசன்னால பெயின் இருக்குன்னு. ஸோ யூஸ்வலாக அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த பெல்விஸ் அதாவது அந்த ஸ்கேன் வச்சு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, யூட்ரஸ் ஓவரிஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் சில சமயம் லேப்ரோஸ்கோப்பின்ற ஒரு டெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கர்ப்பை உள்ள அந்த அப்டமன் உள்ள அந்த லேப்ரோஸ்கோப் போட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பெயின் காஸ் பண்ணுறக்கூடிய ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். சில சமயம் சிஸ்டோஸ்கோப்பி ஆர் கொலனோஸ்கோப்பி இந்த மாதிரி டெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும் டு ஐடென்டிஃபை த ரீசன் ஃபார் த பெயின். இப்போ பெயினுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இனிஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்ட் பாஸ்டர் அண்ட் டயட் சேஞ்சஸ், அதாவது பவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா டயட் சேஞ்சஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் ரிடக்ஷன், ரெகுலர் எக்ஸசைஸ் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பெயின் ரிலீவிங் மெடிகேஷன், ஆன்டிஸ்பாஸ்மாடிக் டேப்லெட்ஸ் இது கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் சம்டைம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பி மூலிமா சம்டைம்ஸ் லேப்ரோஸ்கோப்பியில் என்ன ரீசன்னால பெயின் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது அடிஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கார் டிஷ்யூ நம்ம கட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நிறையாவே பெயின் ரிலீஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெயின்ன்றது வந்து நிறைய காரணங்க இருக்கும். சம்டைம்ஸ் அது கர்ப்பை சம்மந்த பிரச்சனைங்கனால இருக்கும், சில சமயம் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும் பெயினுக்காக. நிறைய தடவை நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணும்போது எந்த ரீசனுமே ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். பட் நிறைய பேருக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அதாவது பெயின் நாங்கள் தாங்கிக்கிறோம் பட் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அது என்ன ரீசன்னால பெயின் டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டும் சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், திருப்தியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய மற்ற டாக்டர்ஸோட ஹெல்ப்பும் தேவைப்படும். பட் சம்டைம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக பெயின் ரிலீஃப் கொடுத்தாச்சுன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். பட் இட் ரிமைன்ஸ் அ சேலஞ்ச் டு ட்ரீட். வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துனாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜுரம் இல்லை ஏதேன்னு ஒன்று எதுக்கு ஹாஸ்பிட்டலில் படுத்தினாலும் நம்ம உடனே எடுத்துன்னு போகிறது சாத்துக்குடி இளநீர். இது ரொம்ப நல்ல கருத்து. ஏன்னா ஜுரத்துக்கு இளநீரோ சாத்துக்குடியோ ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆக ஆக டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ்னால கிட்னி டிசீஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 10 பேருக்கு கிட்னி டிசீஸ், அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா அதில் 9 பேர் டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோலாக இருக்கிறதுனால வர்ற காரணம் தான். இப்போ கிட்னி டிசீஸ் வரவங்களுக்கு பொட்டாசியம் கொஞ்சம் ஜாகிரதையாக சாப்பிடணும். நம்ம இளநீர் சாத்துக்குடி ரெண்டுலேயுமே பொட்டாசியம் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் நம்ம அதை பார்த்து தான் அனுப்பணும். அவங்களுக்கு வேறு ஏதாவது தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், புரத சத்து நிறையா கொடுங்க. யாருமே புரத சத்து சரியாக சாப்பிட்றதில்ல. சின்ன பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், 60 வயசு மேலே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பருப்பு நிறையா சாப்பிடணும். ஆனால் கிட்னி டிசீஸ்னு வந்தால் அந்த பருப்பை குறைக்கணும். நம்ம டயபெட்டிஸ் போது என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து மாவு சத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பருப்பு வகைகளில் ஜாஸ்தி பண்ணுங்கள். ஆனால் அது வந்து கிட்னி டிசீஸ் வரத்தே சரி வராது. அவங்களுக்கு பருப்பு வகைகளை கட்டாயம் வந்து கண்ட்ரோலாக கொடுக்கணும். அவங்களோட பிளட்டில் இருக்கிற கிரியாட்டினின் யூரியா லெவல் பிரகாரம் நம்ம வந்து பருப்பை வந்து கொஞ்சம் குறைக்கணும். அதே மாதிரி பால் ஐட்டத்துலேயும் பருப்பு ஜாஸ்தி, புரத சத்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால நம்ம அதையும் வந்து பார்த்து குடிக்கணும். கிட்னி டிசீஸ் ஏற ஏற சோடியம் சத்தும் உடம்புல ஏறிடும். அதனால் சோடியம், பொட்டாசியம், புரத சத்து இது மூணுமே பார்க்கணும். இப்போ சோடியம் பார்த்தா உப்பு மாத்திரம் இல்லை, உப்பு போட்ட பண்டங்கள் எல்லாமே சிறிய அளவு எடுக்கணும். இப்போ ஒரு ஊறுகாய் இதெல்லாம் எடுக்கவே முடியாது. வத்தல், ஊறுகாய், இந்த ஃபிஷ்ஷு வந்து காஞ்ச ஃபிஷ் இதெல்லாம் எடுக்கவே முடியாது அவங்க, ஏன்னா அந்த உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பொரி கூட அவங்க சிறிய அளவு தான் எடுக்க முடியும், இல்லை எடுக்காதே இருக்கணும். ஏன்னா அரிசி பொரியிலையும் அவ்வளோ உப்பு போடுறாங்க. அப்பளம் ஐட்டம், இப்போ அப்பளம் எடுத்திங்கன்னா உப்பை தவிர அதில் சோடா உப்பு போடுறாங்க, அதுவும் சோடியம் தான். சரிங்க, இதெல்லாம் சோடியம் தானே, நாங்கள் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றோம் அது உப்பு இல்லையா அப்படின்னா அதுலேயும் டபுள் உப்பும் போடுறாங்க, பேக்கிங் சோடா அதுவும் சோடியம் பைகார்பனேட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் லோ உப்பு சாப்பிட்றோம். லோ உப்புன்னா என்ன, சோடியம் குளோரைடுக்கு பதில் பொட்டாசியம் குளோரைடு. பட் கிட்னி டிசீஸில் பொட்டாசியமும் ப்ராப்ளம் தானே. அதனால கிட்னி டிசீஸை தவிர்க்கிறது தான் முதல்ல நல்ல காரியம். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வைக்கணும். சிலர் வந்து இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வருது, கவுட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆக ஆக முட்டியில் போய் அது வந்து டெபாசிட் ஆகும், இல்லை எந்த ஜாயிண்ட்ஸு இந்த எல்போ இந்த மாதிரி இதில் டெபாசிட் ஆகி அதெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், கை விரல்கள் அந்த மாதிரி. அப்போ கொஞ்சம் புரத சட்டை குறைச்சிட்டு இந்த மாதிரி யூரிக் ஆசிட் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெளியில் சாப்பிட்றாங்க. வெளியில் சாப்பிட்றதுனால தான் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ வெளி சாப்பிட்றத குறைச்சிட்டு அவங்க உணவில் இயற்கை உணவு மூலமாக எதெல்லாம் சாப்பிட முடியும், நிறைய ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிட்டு வருது. அது முதல்லையே பார்த்துடணும். அதை பார்க்காத விட்டால் அது கூட கிட்னி டிசீஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் நம்ம கண்ட்ரோலில் வைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னியை அஃபெக்ட் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு ப்ரெஷருங்கிறதே இருக்குன்னே தெரியல. அதுக்கு தான் எங்கே பாரு இப்போ பார்த்தீங்கன்னா காதி கிராம் உத்யோக் பவன், பார்க்ஸு, நாகேஸ்வரா பார்க்கு, பீச்சு, எங்கே போனாலும் பிளட் ப்ரெஷர் மீட்டர் வச்சு உக்காந்துருக்காங்க. அவங்க எடுக்கிறதுக்கு ரெடி, வெறும் 2 ரூபா 1 ரூபாய்க்கு பிளட் ப்ரெஷர் எடுத்து காட்டுறாங்க. ஸோ இதை நம்ம ரெகுலராக மாதத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாமே. ஏன்னா அந்த ப்ரெஷர் ஏறுறதே தெரிய மாட்டேங்கிறது.
அது ரொம்ப ஏறிடுச்சுன்னா மூளையே பாதிக்கலாம், பெராலிசிஸ் வரலாம். ஒரு பக்கம் கை கால் விழுந்துருச்சு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அவ்வளோ ப்ரெஷரை ஏற்றி அந்த மூளையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு குழா வெடிச்சிடுச்சு. அதனால அவங்களுக்கு அந்த சைடு ரைட் சைடில் வெடிச்சதுன்னா லெஃப்ட் பூரா கை கால் வராது, லெஃப்டில் ஆச்சுன்னா ரைட்டு பூரா வராது. அதனால நம்ம ப்ரெஷரையும் கண்ட்ரோலுக்கு வைக்கணும், டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் வைக்கணும், வெயிட்டை கண்ட்ரோலுக்கு வைக்கணும். அப்புறம் இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெளியில் சாப்பிடாத. ஏன்னா வெளியில் சாப்பிட்டா அந்த சால்ட் லோட், சால்ட்னா என்ன, வெறும் நம்ம கல்லுப்பு இந்த உப்பு கிடையாது, எல்லா விதமான சால்ட்டு. ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க, அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது, ஃபுட் கலர் இருக்குது, அதை தவிர பேக்கிங் சோடா, அப்புறம் இந்த மாதிரி. அதனால எக்கச்சக்கமாக இதெல்லாம் ஏறுது. அதனால் அந்த சால்ட் லோடு ஜாஸ்தி ஆக ஆக யூரிக் ஆசிட் கூட ஏறுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். கிட்னி டிசீஸை தவிர்க்கிறது தான் நல்லது. கிட்னி டிசீஸ் வந்தப்புறம் ஏர்லி ஸ்டேஜஸில் ப்ரோட்டீன் நம்ம குறைச்சிட்டு வந்தால் நல்லபடியாக அது நம்ம நிறைய நாள் தாக்கு பிடிக்கலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் வணக்கங்கள். இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, புதுசாக இப்போ ஒரு 16-17 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ஃபில்டர் காப்பி எப்படி போடணுன்னே தெரியல. ஏன்னா கடையில் வாங்கினோமா, பாலை காய்ச்சினோமா, அதில் அந்த பொடியை போட்டோமா, அப்படியே கலந்தோமா கொடுத்துடலான் இருக்கா. அப்படி இருக்கக்கூடாது. காஃபின்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு, அதுக்கு ஒரு மனம், அதனுடைய சுவை எல்லாம் இருக்குது. நம்ம பாரம்பரியமாக எப்படி போட்டுன்னு வந்தோம் அப்படிங்கிறது கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஊர் காப்பியாக இருந்தாலும் டிகிரி காப்பின்னா அது ஒரு அழகு தான், அது ஒரு டேஸ்ட்டு தான், அது ஒரு நல்லா இருக்கும். அதனால் அந்த டிகிரி காப்பியை எப்படி பண்ணணுன்னு சின்னதாக குட்டியாக உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன். அதை கற்றுக்கோங்க காதில் வாங்கிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபில்டரை எடுத்து வச்சு ஃபீப்ரி கொட்டை தான் வாங்கி வறுத்து, புதுசாக வறுத்து அதை பொடி பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிடுவாங்க. இதில் சிக்கரையே கலக்கக்கூடாது. இந்த பொடியை வாங்கின்னு வந்த பிறகு வீட்டில் ஃபில்டரில் என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஃபில்டரை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பூனில் தான் நம்ம அதுக்கு பொடியை போடணும். ஒரு 2 ஸ்பூன் பொடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 1.5 டம்ளர் தான் தண்ணியை காய்ச்சணும். இந்த பொடியை இதில் போட்டுட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணுங்க, கொதிக்க காயணும். அந்த கொதிக்க காய வைக்கிறத இந்த 1.5 டம்ளர் தண்ணிக்கு என்ன பண்ணணும்னா, 1.5 டம்ளர் தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. 1/2 டம்ளர் முதல்ல கொதிக்கணும். அந்த கொதிக்கும் போது இதை எடுத்து ஊற்றிட்டு அந்த ஃபில்டரை மூடிட்டு திருப்பி 1/2 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே இது இறங்கியிருக்கும். கொஞ்சமாக மெதுவாக தான் இறங்கும், ஸ்லோலியாக தான் இறங்கணும். ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டா தண்ணியாக இறங்கிடும், அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இந்த இறங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த 1/2 டம்ளர் தண்ணி கொதிக்கும் பார்த்தீங்களா, அந்த கொதித்த பிறகு அதை எடுத்து ஊற்றிட்டு அதே மாதிரி மூடிடணும். திருப்பி 1/2 டம்ளர் கொதித்த பிறகு அதை எடுத்து இதில் ஊற்றி மூடிடணும். அந்த மாதிரி கொதிக்க அது 3 தரம், அந்த 1.5 டம்ளர் தண்ணியை 3 தரமாக காய்ச்சி அதில் ஊற்றின பிறகு அப்படியே கூழ் மாதிரி டிகாஷன் இறங்கும். அந்த டிகாஷனை பாலை இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 பேருக்கு கலக்குறீங்கன்னா 2 டம்ளர் பாலை காய்ச்சுவேல இல்லையா, அந்த பாலை கைவிடாமல் கலக்கணும். ஏடு படியக்கூடாது. ஏடு படிஞ்சால் அதனுடைய டேஸ்ட்டே, பாலுடைய டேஸ்ட்டே வேறையாயிடும். அதனால ஏடும் படியக்கூடாது. கீழே ஒரு மாதிரி சொரசொரன்னு படியும் வெள்ளையா, அந்த மாதிரியும் படியக்கூடாது. அதனால தான் கலரணும். அந்த கரண்டியை போட்டு அந்த பாலை காய்ச்சும் போது கலந்துட்டே இருந்துட்டு இந்த டிகாஷனை டம்ளரில் ஊற்றி ஒரு 2 சொட்டு 3 சொட்டு ஊற்றினாலே போதும். ஒரு சின்ன டம்ளருக்கு பாலுக்கு இதை ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுட்டு ஒரு கலக்கு, அந்த சர்க்கரையை ஸ்பூனால் கலக்கிட்டு இந்த பாலை பொங்க எடுத்து அதில் ஊற்றும் போது நுரைச்சின்னு அப்படியே வரும் பாருங்களேன். அந்த காஃபி மனம்தான் பேஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அந்த காப்பியை குடிக்கிற விதமும் இருக்கு. எப்படின்னா, அந்த நுரையை அப்படியே தள்ளிட்டு அந்த காஃபி ஆறுறதுக்குள்ள மெதுவாக சப்பி அழகாக அதை சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டே வேறையா இருக்கும். அவ்வளோ சுகமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபில்டர் காப்பி போட தெரியாதவாலாம் கற்றுண்டு இந்த ஃபார்முலா பிரகாரம் போடுங்க. ஃபில்டர் காப்பிக்கு ஈடு இணையே இருக்காது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கலைநயம் பகுதியில் நம்ம தொடர்ந்து பெயிண்டிங், எம்ப்ராய்டரி, ஜுவல்லரி மேக்கிங்னு பலவிதமான கிராஃப்ட் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இது நவராத்திரி சீசன் அப்படின்றதுனால நவராத்திரிக்கு உங்களுக்கு பயன்படுற மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம் சொல்லித்தர போகிறேன்.
அதில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தானி ஒர்க்கில் ஒரு குங்கும சிமிழ் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: குங்கும சிமிழ், ஃபேப்ரிக் பெயிண்ட், 3D லைனர்ஸ், மிரர்ஸ், ப்ரஷஸ், ஃபெவிகால். என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் கார்பெண்டர்ஸ் கிட்ட கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வுட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ரவுண்டில் சொல்லித்தர போகிறேன், அதனால் இந்த ரவுண்டில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம செய்ய போகிறது குங்கும சிமிழ் அப்படின்றதுனால இதுக்கு நான் ஃபேப்ரிக் கலரில் கிரிம்சன் யூஸ் பண்ணி ரெட் ஷேட் கொடுக்க போகிறேன். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோ, பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். இது மாதிரி உள்ளெல்லாம் நல்ல திக்காக ஒரு 2 கோட்டிங் கிரிம்சனில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க் பண்ண போகிறது மேலே அப்படின்றதுனால இப்போ நான் உங்களுக்கு மேலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வுட்டுன்றதுனால கொஞ்சம் பெயிண்ட் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். ஃபேப்ரிக் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எனாமல் கூட வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணலாம். எனாமலில் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு 1 டே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். எனாமலில் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஷைன் லுக்கு கிடைக்கும். திருப்பி நீங்கள் வார்னிஷ்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு சைடா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இது காயறதுக்குள்ள நான் இப்ப சைடுல எப்படி கொடுக்கணும் அப்படின்றத காமிக்கிறேன். கீழே பேஸ்ல கூட நீங்க வேணும்னா கொடுத்துக்கலாம், அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். இது மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணி தரத்துக்கு எங்களுக்கு கார்பெண்டர்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் விதவிதமான ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குங்குமச்சிமிழ் வாங்கிக்கிட்டு இல்லைனா மெட்டல்ஸில் வாங்கிக்கிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் இதே மெத்தட் அப்ளை பண்ணி அந்த குங்குமச்சிமிழை டெக்கரேட் பண்ணலாம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ மேலே நம்ம பேஸ் பெயிண்ட் பண்ணி வச்சது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ராஜஸ்தானி ஸ்டைல் அப்படின்றதுனால அவங்க ஃபுல்லாக மிரர் ஒர்க்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே டெக்னிக் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் இதை நீங்கள் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். இது மாதிரி மிரர்ஸ் எடுத்துக்கோங்க. மிரருடைய பேக் சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் நீங்கள் இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். இது மாதிரி மிரர் வச்சு டிசைன் பண்ணும்போது நீங்கள் குங்குமம் கொடுக்கும்போது இந்த கண்ணாடி பார்த்தே கூட அவங்க அதை இட்டுக்கலாம். இந்த சிமிழ் நீங்கள் நிறைய இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டுக்கு கொலுவுக்கு வரவங்களுக்கு நீங்கள் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். இப்போ 4 சைட்ஸ்லையும் நான் மிரர் ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்கு மேலே என்ன டிசைன் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த மிரர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அது செட் ஆனதுக்கு அப்புறமா அதை சுற்றி நம்ம 3D லைனரில் டிசைன் பண்ண போகிறோம். இந்த
இந்த 3D லைனர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸில் விதவிதமாக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன்ஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த லைனர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம முன்னாடி ப்ளவுஸ்லலாம் டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். தின் லைன்ஸ் இந்த லைனர் வச்சு போட முடியாதவங்க இதை நீங்கள் ஒரு மெஹந்தி கோன் மாதிரி பால் கவரில் செஞ்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இந்த லைனர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை சுற்றி நான் வந்து க்ரீன் போட்டிருக்கேன். இன்பிட்வீன் கலர்ஸாக சில்வர் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ண போகிறேன். இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கோல டிசைன்ஸ் தான் நிறைய போடுவோம். ஸோ டிசைன் புக்கு இதுக்காக கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இல்லை மெஹந்தி டிசைன் புக் பார்த்தீங்கன்னா அதில் இது மாதிரி டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும். அதை வச்சு கூட நீங்கள் இதில் டிசைன் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு சைடாக நம்ம வரைஞ்சிட்டு அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் நீங்கள் இது மாதிரி டாட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கமா ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கலாம். அது மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விதவிதமாக இதில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்ல பெயிண்டிங் ஸ்கில் இருக்கிறவங்க இது மாதிரி மிரர்ஸ் சுற்றி அழகழகாக பெயிண்டிங்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது செட் ஆனதுக்கு அப்புறமா சைடில் எல்லாமும் 3D லைனர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு நான் இதே மாதிரி ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் நான் எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதே மாதிரி உள்ள எல்லா இடமும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். பெயிண்ட் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் மேலே இருக்கிற டிசைன் நம்ம போட போகிறோம். இது செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக அழகாக செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக 1/2 ஹவர்க்குள்ளே ஒரு பீஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிரரை ஒட்டிட்டு இதை சுற்றி 3D லைனர்ஸால் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் எல்லாமும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் நீங்கள் இது மாதிரி லைனர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய விதவிதமாக லேசஸ் கிடைக்குது. அந்த லேசஸ் கூட வாங்கி நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி டிசைன்ஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய செஞ்சு பாருங்கள். வர நவராத்திரியில் நீங்கள் விதவிதமாக இது மாதிரி செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு ஐட்டத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எழுதாத வரிகள். இருவர் வளர்க்கும் இருட்டறை குழந்தை காதல், காதல் வலுவூட்ட கைபேசி வலை. நினைவுகள் மட்டும் வாழ்க்கை உயிரோட்டம், நினைவு சின்னங்கள் மட்டுமே காதல் வாழ்வின் மிச்சம். காதல் திருமணம் அவர் கனவு கோட்டை, அதன் பின்புதான் தோன்றும் குடும்ப பாரத்தின் வேட்டை. காதலில் வீழ்ந்தவன் மீள்வது கடினம், காதலில் ஜெயித்தவன் வாழ்வதே கடினம். காதல் தருணத்தில் அத்தனையும் அழகு, ஆழ்ந்து பார்த்து உணர்ந்த பிறகு ஒவ்வொன்றும் குறைவு. காதல் தருணத்தில் அத்தனையும் அழகு, ஆழ்ந்து பார்த்து உணர்ந்த பிறகு ஒவ்வொன்றும் குறைவு. காதலிக்கும் போது நெஞ்சம் இடறி துடிக்கும் அவள் வருகை நோக்கி, காதலிக்கும் போது நெஞ்சம் இடறி துடிக்கும் அவள் வருகை நோக்கி. கல்யாணமானதும் அவள் கேட்கும் கேள்வி அது ஒன்றுதான் பாக்கி. காதலிக்கும் போது நெஞ்சம் இடறி துடிக்கும் அவள் வருகை நோக்கி, கல்யாணமானதும் அவள் கேட்கும் கேள்வி அது ஒன்றுதான் பாக்கி. காதலித்த போது செலவுகள் கற்றை நோற்று சில்லறைகள், திருமண வாழ்க்கை சேமிப்பு இல்லா அவன் பொருளாதாரம் பெரும் சல்லடைகள். காதலித்த போது செலவுகள் கற்றை நோற்று சில்லறைகள், திருமண வாழ்க்கை சேமிப்பு இல்லா அவன் பொருளாதாரம் பெரும் சல்லடைகள். காதல் நாட்கள் இனிப்பு பரிசளிப்பு, திருமணத்திற்கு பின்பு சிறுபிள்ளைத்தனமான செழிப்பு. காதல் நேரத்தில் கட்டடித்து சேர்ந்து பார்த்த சினிமாக்கள் பெருத்து, கல்யாணத்தின் பின்பு வாரலீவு நாட்களிலும் வேலை பார்க்கும் வருமான இழப்பு. அறியாமல் அணிந்து வந்த ஓர் நிறச் சட்டை, காதல் ஆனந்த பெருக்காட்டம். காதலியே கைப்பிடித்தாலும் காலை அவன் அணிந்த நிறம் அவளுக்கு மாலையில் மறந்து போகும் திண்டாட்டம்.
காதலன் நிஜங்கள் திருமண மேடையில் தீக்குளித்து இறக்கும். காதலின் நிஜங்கள் திருமண மேடையில் தீக்குளித்து இறக்கும். திருமணத்திற்கு பின்பு காதல் அவர்கள் மனதோடு மண்டி கிடக்கும். இருவரோடு நின்றுவிட்ட காதல் தளத்தில் எழுதாத வரிகள் திருமணத்திற்கு பின்பு தோன்றும் புதுமை வழிகள். இருவரோடு நின்றுவிட்ட காதல் தளத்தில் எழுதாத வரிகள் திருமணத்திற்கு பின்பு தோன்றும் புதுமை வழிகள். ஒரு நாள் பேசாமல் இருந்தால் வலிக்கும், தாலி கட்டி முடித்த பின்பு அவன் பேச்சே வலிக்கும். ஒரு நாள் பேசாமல் இருந்தால் வலிக்கும், தாலி கட்டி முடித்த பின்பு அவன் பேச்சே வலிக்கும். இனித்து இனித்து செய்ததெல்லாம் இம்சையாகும், காதல் கல்யாணத்தில் முடிந்தால் அத்தனையும் வெறுமையாகும். இனித்து இனித்து செய்ததெல்லாம் இம்சையாகும், காதல் கல்யாணத்தில் முடிந்தால் அத்தனையும் வெறுமையாகும். காதலும் காதல் கல்யாணமும் தீயவை அன்று, அவை புரிதலிலே வைத்திருக்கும் வசிய மருந்து. எழுதாத வரிகள் என்று சொல்ல போனால் அவை புரியாத புதிராகி புரியாமல் போகும். எழுதாத வரிகள் என்று சொல்ல போனால் அவை புரியாத புதிராகி புரியாமல் போகும். வாழ்க்கை வழியாகி போனது, அதனால் வாழ கற்றுக்கொண்டு வாழ்வதிலே புதிய இன்பம் உண்டு. வாழ்க்கை வழியாகி போனது, அதனால் வாழ கற்றுக்கொண்டு வாழ்வதிலே புதிய இன்பம் உண்டு.